உங்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் 63 தொகுதிகளில் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் 63 தொகுதிகளா? காங்கிரசுக்கு 63 தொகுதிகள் கொடுத்தார்களா? எப்பொழுது, எந்த ஆண்டு என்ற கேள்வி வரும். 2016ஆம் ஆண்டு. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. ஆனால் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இந்த முறை காங்கிரஸ் திமுகவிடம் போராடி அதிக தொகுதிகளை பெற்றது. 63 தொகுதிகளை பெற்றது. திமுகவோ 118 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி விஜயகாந்துடன் கூட்டணி வைத்த அதிமுக வெற்றி பெற்ற ஆட்சியை பிடித்தது. 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. ஏறத்தாழ 58 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. போட்டியிடுவதற்காக திமுகவுடன் சண்டையிட்டு அதிக தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் வெற்றி பெற போராடவில்லை. தேர்தல் களத்தில் படுதோல்வியை சந்தித்தது. நாயன்மார்களைப் போன்று 63 எண்ணிக்கையில் போட்டியிட்ட காங்கிரஸ் பஞ்சபூதங்களைப் போன்று 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸை கலக்கிவிட்டது திமுக. இறுதியில் காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது. தற்பொழுது காங்கிரஸ் 23 தொகுதிகள் தான் தர முடியும் என்று திமுக கூட்டணியில் கூறப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் 40 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்துவிட்டது. காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்துவிட்டது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எழவில்லை. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் மற்றும் தமிழர்கள் கொன்றளிப்பதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருந்தது. இதன் காரணத்தால் தமிழர்கள் காங்கிரஸை புறக்கணித்தார்கள். தற்பொழுது காங்கிரசுக்கு திமுக தமிழ்நாட்டில் கிளைகளே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. காங்கிரசுக்கு இளைஞர்களே இல்லாத, மாணவர்களே இல்லாத, மகளிரே இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகிவிட்டது காங்கிரஸ் கதை.